وَسَوَاءٌ عَلَيْهِمْ أَأَنذَرْتَهُمْ أَمْ لَمْ تُنذِرْهُمْ لَا يُؤْمِنُونَ وَسَوَاءٌ عَلَيْهِمْ أَأَنذَرْتَهُمْ أَمْ لَمْ تُنذِرْهُمْ لَا يُؤْمِنُونَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான்? வா இன்னும் சவாவுன் என்றா சமமே. சவாவுன் என்றா சமம். சவசவான்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான். சவாவுண்டா சமமே. அலைஹிம் அலா என்றா மீது, ஹிம் என்றா அவர்கள் மீது சமமே. என்ன சமம்? அன்சர்த்தஹும் அன்சர்த்தெண்டா தேண்டா இது தே வந்து அந்த அன்சர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். நசர என்று சொல்கிறது வந்து என்னது? நீங்கள் எச்சரிக்கிறது. நீங்கள் எச்சரிக்கிறது. ஹும் அவர்களை நீங்கள் எச்சரிக்கிறது. அப்போ இது ஆவாரத்தால் எப்படி அர்த்தம் வரும் என்றால், நீங்கள் அவர்களை எச்சரித்தாலும் அம் என்றா அல்லது, என்றா என்ன? அல்லது. லம் என்றா இல்லை. துஞ்சிர் என்று சொன்னால் நீங்கள் எச்சரிக்கிறீங்க அவர்களை. அப்படி என்றால் லம் துஞ்சிர் என்றால் நீங்கள் எச்சரிக்கை இல்லை அவர்களை நீங்கள் எச்சரிக்கை இல்லை. அப்படி என்றால் இன்னும் எப்படி அர்த்தம் வருதுண்டா உம்மா? அவர்களை அன்சர்த்தகும் நீங்கள் அவங்களை எச்சரித்தாலும், அப்படி இல்லாட்டி அல்லது அல்லது அப்படி இல்லாட்டி லம் துஞ்சிர்ஹும் லம் என்றா இல்லை, நீங்கள் அவங்களை எச்சரிக்கை இல்லாட்டியும் அலைஹிம் அவர்கள் மீது சவாவுன் அது சமம்தான். நீங்கள் அவங்களுக்கு எச்சரித்தாலும் எச்சரிக்கை இல்லாட்டியும் எல்லாம் அவங்களுக்கு ஒன்று தான். அவங்களுக்கு விளங்க போகிறல்ல. அவங்களோட செயின் போட்டு தளத்தை தூக்கியாச்சு, முன்னுக்கும் தடை போட்டாச்சு, பின்னுக்கும் தடை போட்டாச்சு, ஒசக்காலம் பூட்டியாச்சு. நீங்கள் முழு நாளும் வருஷ காலம் அவங்களுக்கு தவத் கொடுத்தாலும் எச்சரித்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள போகிறல்ல. இப்படி இன்றைக்கும் உலகத்தில் ஆக்கள் இது கொண்டு தான். அல்லாஹ் எவ்வளோ தான் சொன்னாலும் வந்து அதை பாக்கியம் கிடைக்கல. ஏன் அவங்களோட இனிஷியலாக அவங்க அதுக்கு ரெடி ஆகலை. அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க ரெடி ஆகலை. அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை எகேன்ஸ்டாக பேசி அதை பாக்கியம் அப்படியே இல்லாமல் போயிடுது. சுப்ஹானல்லாஹ். விளங்குதாம்மா? அப்போ எப்படி கொஞ்சம் நம்ம சொல்லாமன்றது உம்மத்தில் கவலையில் உச்சக்கட்டத்தில் ஈகிறாக்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம சொல்லாத சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு தவத் கொடுத்து வேலில்லை. நீங்கள் பேசினாலும் பேசாட்டியும் வந்து அது அவங்களுக்கு ஒன்று தான். நீங்கள் சொன்னாலும் ஒன்று தான், சொன்னாலும் ஒன்று தான். ஏன்? லா யூமினூன் அவங்க யூமினூன் ஈமான் கொள்ள மாட்டாங்க, அவங்க நம்ப மாட்டாங்க. எப்படி இதாய தொடர்புகளை நம்பி சொல்லாது மாற கவலையாகும். யோசிச்சு பாருங்க. இந்த அவங்க அதுதான் அவங்க ரெடி இல்லாட்டி அதுதான் இதை களிமா என்றது சரியான பொறுமதி, தீன் என்றது சரியான பொறுமதி, குர்ஆன் என்றது சரியான பொறுமதி. நாங்கள் இதை கணக்கெடுக்காமலே இந்த வேண்டாம். இது இவ்வளோ நல்லா விளங்குது, இதை செய்யணும், இதை படிக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கணும் என்று விளங்குது. ஆனால் நாங்கள் தப்பு செய்கிற மனுஷன் நாங்களாம் மலக்கு இல்லை, மிஸ்டேக் நடக்கிறதே தான். ஆனால் நாங்கள் கணக்கெடுக்கிறோமே இல்லை, ஓணுமெண்டே கணக்கெடுக்கிறோம் இல்லை. எனக்கு பிஸி, அதை பிஸி, இதை பிஸி, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இதுதான் பார்க்க டைம் இருக்குதா, இது குர்ஆன் படிக்க எனக்கு டைம் இருக்குதா, கொஞ்சம் தீனுக்கு டைம் கொடுக்க டைம் இருக்குதா, ஒரு பயானை கேட்க எனக்கு அதெல்லாம் இல்லை என்று சரி மக்கள் தீனை கணக்கெடுக்காமலே ஈக்க போக்கலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவன் இறக்கமுள்ளவன். ஆனால் இவங்க இதை கண்டினியூஸாகவே செய்ய போகல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் கொண்டு போகிறோம். சொல்லி நாங்கள் இந்த நேரம் இஸ்திஃபார் பண்ணி நல்லதில் கேட்க போகல தானே அந்த உள்ளத்தில் முழுகிறது. நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அடுத்தது இது குர்ஆன் இந்த வீடியோ பார்க்க எடுக்கிறேன்றாலே நாங்கள் ரப்புக்கு நிறைய சுக்ர் செய்யணும். யாரில் நான் ஒரு பொறுமதியும் இல்லை, எனக்கு போய்த்து இது குர்ஆனை படிக்கக்கூடிய பாக்கியம் தந்திக்கிறேன், விலகக்கூடிய பாக்கியம் தந்திக்கிறேன். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அப்படி சுக்ர் செய்யணும். அதை பாக்கியம் தந்ததுக்கு மாஷா அல்லாஹ். இருந்தாலும் போதா எங்களோட ஒரு ஆயத் படிக்க கிடைச்சதுக்கு எங்களோட முழு வாழ்க்கையும் சுஜூத்ல இருந்தாலும் ஒரு எழுத்து குர்ஆன்ல சரியா படிக்க
எங்களுக்கு ஒரு சின்ன நினைக்கவே இல்லை. இப்போ 62 வருஷமாகுது. நினைக்கவே இல்லை இந்த குர்ஆனை அல்ஹம்து சூரா விளங்கி நான் ஓதுவேன்னு சொல்லி வாழ்க்கையில். அப்போ இன்றைக்கி என்ன பிள்ளையால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இன்னும் எல்லாம் பரக்கத் செய்யணும். இந்த பிள்ளையால் இன்றைக்கு அல்ஹம்து சூரா எனக்கு விளங்க வச்சு அல்லாஹ்க்கு எல்லாம் போல் நான் சொன்னேன். என் எஜமானுக்கு நான் எவ்வளோ நன்றி செலுத்தினாலும் போதா. நான் எவ்வளோ 62 வருஷமாக நானும் ஓதுனேன். 62 61 வருஷமாக நான் ஓதினேன். ஆனால் அல்ஹம்து சூரத்தில் விளக்கம் தெரியாமல் தான் ஓதினேன். இதனால் அல்ஹம்து சூரா தெரியும், ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்ன பேசுகிறான்னு தெரியாது. அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி தான். இதெல்லாம் வந்து எங்கட டாலண்ட்ல படிக்கிறது. அப்போ அவன் எங்கட மேலே வச்சிருந்த அன்பு காரணமாக அவங்களுக்கு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு எங்கட மேலே வச்சுக்கிற அன்பு சொல்லித்தான் தந்தான். அவனுக்கு எல்லா போலும் ஹைர் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். 10 ஆயத் பார்த்துட்டோம் யாசீனில். இப்போ யோசிட வரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் அவங்களுக்கு தௌவத் கொடுத்தாலும் எச்சரித்தாலும் இல்லாட்டியும் வேல் இல்லை எல்லாமே ஒன்று தான் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தௌவத்துடைய உழைப்பு செய்யணும், ஏன் அவங்களுக்கு தௌவத் கொடுக்கணும், அந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அவன் முடிச்சு கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் தரணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்ஷா அல்லாஹ் சூரா ஃபாத்தியா பார்க்கலாட்டி இன்ஷா அல்லாஹ் இது அர்த்தமும் போட்டிக்குது. அதே மாதிரி சூரா முல்குடைய அர்த்தமும் போட்டிக்குது. இப்போ சூரா யாசீன் செஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதையும் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏழுமான மட்டும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த குர்ஆனை விளங்கக்கூடிய பாக்கியம். அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்களும் படித்து கொடுங்க. உம்மா நீங்களும் தான் உங்களுக்கு ஒத்தர் சரி தெரியுமென்னா நீங்கள் இதுவரை டிஸ்கஸ் பண்ணுங்கள். உண்மையுமே உங்களோட டிஸ்கஸ் பண்ணக்குள்ள தான் ஏன் உள்ளதுக்கும் இதுவரை போகுது. ஏன்னா அதை டிஸ்கஸ் பண்ண அதை பற்றி பேச தான் எங்களோட வாழ்க்கைக்கும் வரும். ஒத்தர் சரி நீங்கள் படித்ததை நீங்கள் இன்னொருத்தருக்கு படித்து கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அதை படித்து அதை விளங்கி அதை அமல் செய்கிற நியத்தோடு படித்து கொடுங்க. அதை பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாருக்கும் தரணும். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா யாசீனில் எப்படி தௌவத்துடைய உழைப்பு செய்கிறாங்களோ, எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்திக்கிறானோ இது தௌவத்துடைய உழைப்பு செய்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி தௌவத்துடைய உழைப்பு செய்யக்கூடிய பாக்கியமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எனக்கு பூரா உம்மத்துக்கும் ஒரு பாக்கியம் கொடுக்கும். இந்த ஒவ்வொரு குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்தையும் விளங்கி எப்படி தௌவத்துடைய உழைப்பு செய்யணுமோ, எப்படி தௌவத் கொடுக்கணுமோ குர்ஆனை விளங்கி தௌவத் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு எல்லாரையும் தரணும்.